இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நான் வந்து மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருக்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்குறேன். ஆனியன் வந்து நல்ல கண்ணாடி பதம் வரது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அது கூட நான் என்ன சேர்க்குறேன்னா 2 தக்காளி பழம், ஒரு பொட்டேட்டோ தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணால் தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும், வேகமாக வெந்துடும், அதனால் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ காளான் பாருங்கள், காளானை கழுவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த காளானை அது கூட சேர்க்குறேன். காளான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஃபஸ்ட்டு காளானை போட்டு நீங்கள் வதக்கும் போது அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எதுவும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள் எவ்வளவு தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ அதுக்கு மசாலா சேர்க்குறேன். மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. இப்போ பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மட்டன் டேஸ்ட்டு இதில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த காளான் கிரேவி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதம் கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். காளான்லேயும் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது.